வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 7 டே 94 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 91 வரைக்கும் கண்டினியூஸாக வந்து நம்ம பிக் பாஸ் அப்படின்றத ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். பட் 92 93 பார்த்தோம் அப்படின்னா நம்ம சபரிமலை இருக்கு இல்லையா, சபரிமலைக்கு வந்துட்டு பயண யாத்திரை அப்படின்றது போயிருந்தோம். அங்கே போயுமே பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான வேலைகளுக்கு மட்டுமே பிக் பாஸ் வந்து பார்த்தாச்சு அப்படின்னாலும் அதை உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கான டைம் நமக்கு கிடைக்கல அப்படின்றதுனால அந்த 2 டேஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் எடிட் பண்ண முடியல, அதனால வீடியோ போஸ்ட்டும் பண்ண முடியல. ஸோ டோன்ட் வரி, நம்ம மறுபடியும் கம்பேக் கொடுத்தாச்சு. ஸோ டே 94 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பணப்பெட்டி டாஸ்க் இருக்கு இல்லையா, அதுதான் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ பணப்பெட்டி டாஸ்க்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் அந்த கண்டஸ்டன்ஸ் ஒருவேளை நம்ம வந்து ஃபைனல் போக முடியல, இல்லை ஃபைனலில் வின் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. லாஸ்ட் சீசனில் கூட பார்த்தோம் அப்படின்னா அமுதவாணன் இருக்கா இல்லையா, ரொம்பவே கரெக்டாக யோசிச்சு அந்த பணப்பெட்டியோட வெளியே போயிருந்தார். ஏன்னா வர வரைக்கும் வந்து நம்ம எடுத்துக்குவோம், இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வந்தது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஃபேமுக்காக, பட வாய்ப்புகளுக்காக அப்படின்றத தாண்டி பணத்துக்காக அப்படின்றதும் ஒரு மெயினான காரணம். ஸோ வர வரைக்கும் எடுத்துக்குவோம். இன்கேஸ் நம்ம பணம் இருக்கு இல்லையா, அதை எடுக்காமல் விட்டு ஃபைனலுக்கு போய் தோத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த கேஷ் ப்ரைஸ் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உள்ளே வந்ததே நம்ம வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ டேஸ் வந்துட்டு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லி தெரியாது. சரியோ தப்போ இதெல்லாம் விட்டுருவோம். பட் நம்ம அந்த 100th டே இருக்கு இல்லையா, அப்போ அந்த ஃபைனல் மேடையில் ஏறி நின்று பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா விக்ரமன் இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்குமே வருவாங்க. ஸோ இந்த சீசனில் யார்ப்பா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூவும் இருக்குது. யார் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா மாயா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த கேம் பிளே அப்படின்றத பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாயா பொறுத்த வரைக்குமே இருந்தாலும் கூட பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, நீங்கள் வந்து வெளியே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக அந்த கேஷ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு வந்துட்டு அவங்கள மேனிபுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பாயிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அவங்களே இருந்துட்டு ஆமலை நான் வெளியே போயிடுவேன்ல அப்படின்ற மாதிரி நம்ம வெளியே போயிடுவோம் அப்படின்றத பூர்ணிமாவையே பார்த்தோம் அப்படின்னா மாயா ஸ்ட்ராங்காக நம்ப வச்சுருக்காங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்துமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பணப்பெட்டியை எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அப்படின்றது பூர்ணிமா இல்லைன்னா விஜயவர்மா இவங்க 2 பேத்துக்கு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கத்தில் மணியாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் மாயாவாக இருந்தாலும் சரி, தினேஷாக இருந்தாலும் சரி, விஜய் அர்ச்சனாவாக இருந்தாலும் சரி, இவங்க 4 பேருமே என்ன வந்தாலும் நின்று பார்த்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் இந்த 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிவிட்லி கொஞ்சம் டவுனாக இருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறமா பார்க்கும்போது தான் விஷ்ணு இருக்கா இல்லையா, விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, தினேஷாக இருந்தாலும் சரி, அர்ச்சனாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அர்ச்சனா மேலே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய கம்ப்ளைண்ட்டே என்ன அப்படின்னா எந்த வேலை சொன்னாலுமே மூஞ்ச தூக்கிடுறாங்க, அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க அப்படின்றது தான். ஸோ அர்ச்சனா வீட்டுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனா நல்ல கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சார் சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அர்ச்சனா கிட்ட வேலை சொன்னால் அழுதுருவாங்க, இல்லைனா ஏதாவது என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி புலம்பிடுவாங்கன்னு சொல்லி பயந்துட்டே வேலை கொடுக்க பயமாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அர்ச்சனா மேலே இந்த குற்றச்சாட்டு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. தினேஷ் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பிஆர்ஓஸில் அதிகமாக வெளியே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொலாபரேட் பண்ணியும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸோட பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வெளியே சப்போர்ட்டிங் இருக்கு இல்லையா, அது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இருக்கா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த சேஃப் கேம் அப்படின்ற பட்சத்தில் ஒன்று மணி அந்த பூர்ணிமா மாயா இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மாயா வந்துட்டு சேஃப் கேம் விளாட்றாங்க, அது என் ஒருத்திக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பூர்ணிமா சொன்னோடனே மாயாவும் பதிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமாவும் சேஃப் கேம் தான் விளாட்றாங்க, அது ஏன் ஒருத்திக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட சண்டை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கொளுத்தி போட்டது நம்ம விச்சு மம்மி அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் சேஃப் கேம் விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு இருக்கார் இல்லையா, விஷ்ணுவை காப்பாற்றுறதுக்கு தான் பூர்ணிமா வந்துட்டு முயற்சி பண்ணாங்க. என்கிட்ட விஷ்ணுவை பற்றி பேசுகிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பேசலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலடி தர மாதிரி பார்த்தோம் அப்படின்னா விசித்ரா இருக்காங்க இல்லையா, அப்போ நீ மட்டும் என்ன பண்ண, நீயும் சரியான சேஃப் கேம் அப்படின்றத விளாண்டா. ஏன்னா அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அர்ச்சனாவை பற்றி என்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்றத சொல்கிறேன், ஆனால் அதே விஷயத்தை போய் நீ வெளியே சொல்கிறியா இல்லை அர்ச்சனா முன்னாடி சொல்கிறியான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நீ சேஃப் கேம் தான் விளாட்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மாயா அந்த இடத்துல டென்ஷன் ஆகி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எல்லாம் தான் சேர்ந்து எனக்கு ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணுறீங்க. ஸோ ஏமாந்தது வந்து நீங்கள் கிடையாது, நான் தான் வந்து உங்களை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க அப்படிலாம் அவங்களோட பழகாதீங்க, உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்காம நான் தான் பார்த்தேன் அப்படின்னா ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல இருந்த எல்லாத்தையுமே பார்த்தோன்னா மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தியமாக வெளியே கொட்டிட்டாங்க. ஸோ அந்த சத்தமான ஸ்பீச் அப்படின்றத பார்த்தோன்னா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒட்டு மொத்தமாக டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பூர்ணிமாவை பொறுத்த வரைக்குமே டே ஸ்டார்டிங்லேயே பெட்டி எடுத்துகிட்டு வெளியே போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 9 லட்சம் ரூபா அப்படின்றது வந்திருக்கு, இன்னும் ஒரு 1 or 2 lakhs மேலே வருது
தோணுது அப்படின்னா பூர்ணிமா இந்த கேமை விட்டு மணி பாக்ஸோட வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ யார் பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ மற்ற சீசன்ஸில் எல்லா அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசன்ஸில் மணி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். அது இன்க்ரீஸ் ஆகும்போது எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ரெடியூஸ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா எடுக்காமல் விட்டாலும் சரி. பட் ஒரு டெட்லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த டெட்லைன் வரைக்கும் தான் நான் வெயிட் பண்ணுவேன். நீங்கள் எடுக்கல அப்படின்னா அந்த பாக்ஸை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டஸ்டன்ட்டை பயமுறுத்தியே விட்டுருக்காரு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த மணி பாக்ஸை எடுக்கிறதா வேணாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்குமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் வர்மா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்கேஸ் அவங்க அந்த மணி பாக்ஸை பிக் பண்ணி வெளியே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு நல்ல முடிவாக தான் இருக்கும். இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 94 நாளாக எந்த விதமான பெரிய டாஸ்க் அப்படின்றதுமே பிக் பாஸ் சைட்லேருந்து கொடுத்ததே இல்லை. நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல டாஸ்க் அப்படின்றத வச்சுருந்தாங்க. பட் அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டான டாஸ்க் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மற்ற டாஸ்க்கோடு கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே, பார்க்க கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இந்த டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம்காக அப்படின்னு சொன்னோன்னே அட சல்லிப்பையிலே ஐஸ்கிரீம்காடா இவ்வளோ பெரிய டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி நம்ம வெளியே நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதே மைண்ட் செட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸுமே ஓப்பனாகவே கேட்டாங்க, இந்த ஐஸ்கிரீம் தரதுக்காக வாப்பா இவ்வளோ பெரிய செட்டு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. மானரோஸ் பிக் பாஸ் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து 2 தப்பா ஐஸ்கிரீம் அப்படின்றத உள்ள அனுப்பி விட்டுருந்தாரு. இதுக்கப்புறமா ஃபேன் ஜோன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ ஃபேன் ஜோனில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கண்டஸ்டன்ட் இன்விசிபிளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மாயா இருக்காங்க இல்லையா, மாயா இன்விசிபிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நேற்று பார்த்தோம் அப்படின்னா மாயா முழுக்க இன்விசிபிளாக தான் இருந்தாங்க. மாயா யாரை வேணாலும் என்ன வேணாலும் டார்ச்சர் செய்யலாம். பட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதான் ரூல்ஸாகவே இருந்துச்சு. ஸோ மாயா பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க் அப்படின்றத கொஞ்சம் ஃபன்னியாகவே பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் இருக்க போகிறதே கிட்டத்தட்ட வெறும் 10 நாள் தான் அப்படின்றதுனால யார் டைட்டில் வினராக வருவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எக்கச்சக்கமாக எழுதி இருக்குது. போன வாரமே வெளியே போக வேண்டிய மாயாவை உள்ளே வைக்கிறதுனால ஒருவேளை விஜய் டிவி மாயாவை தான் வினராக்கிறதுக்கு பிளான் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. நாளைக்கு இதே 95 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.